வணக்கம். முத்ராதன் யோகாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்று பார்க்க இருக்கிற சாம்பவி மகாமுத்ரா கிரியாவோட முதல் 3 ஆசனங்களை பார்க்க போகிறோம். முதல் ஆசனமானது தித்திலி ஆசனம், பட்டர்ஃப்ளை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இதற்கு வேறு சில பெயர்களும் உண்டு. ஆனால் நம்ம இன்றைக்கு செய்ய போகிற முறை தித்திலி ஆசனம்ங்கிற வகைப்பாடில் தான் இதை செய்ய போகிறோம். இரண்டாவது ராக் த பேபி அப்படின்னு சொல்லப்படுற சிசுபால ஆசனம், அதை நம்ம பார்க்க போகிறோம். மூன்றாவதாக பூனை ஆசனா பிரீத், அதாவது கேட் ஸ்ட்ரெச் பிரீத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ப்ரீத்திங் நம்ம பார்க்க போகிறோம். ஆசன நிலையில் செய்கிற ஒரு ப்ரீத்திங் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது தித்திலி ஆசனம் அப்படிங்கிறது. தித்திலி அப்படின்னா பட்டாம்பூச்சி அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது பட்டாம்பூச்சியானது தன்னோட ரெக்கைகளை எப்படி இப்படி அசைச்சிக்கிட்டே இருக்குமோ அது மாதிரி நம்மளுடைய கால்களை தொடர்ந்து அசைப்பதன் மூலியமாக நம்மளுடைய மூலாதார சக்கரத்தை தூண்டும் செயலை செய்கிறதுனால இந்த ஆசனத்தை இதில் முதல் நிலையாக நம்ம வச்சுருக்கோம். இதில் நீங்கள் செய்யும் பொழுது கவனமாக பாருங்கள், உங்களுடைய கால்களோட ஒரு காலும் இன்னொரு காலும் மிக சரியாக, அதாவது எது அந்த விரல்கள் இருக்கோ அந்தந்த விரல்களோடு இப்படி மிக சரியாக ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டு இருக்கும்படி வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்படி நீங்கள் வைத்த பின்னாடி உங்கள் கைகளோட உதவியால் இப்படி உங்கள் உடலை நோக்கி எவ்வளோ தூரம் இதை உள்ளே கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு வாங்க. அதற்கப்புறமாக உங்களுடைய கைகளை இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று கோர்த்துக்கணும், அதாவது இன்டர்லாக் பண்ணி இப்போ இந்த விரல்களோட சேர்த்து இப்போ உங்கள் கைகளை இப்படி இந்த மாதிரி பிடிச்சிக்கிறீங்க. ஆக்சுவலாக இந்த முத்ரைக்கும் உஜ்ஜஸ் முத்ரைன்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ அந்த அமைப்பில் தான் நம்ம பிடிக்கிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி பிடிச்சிட்டு உங்களுடைய கால்களை இப்படி மேலும் கீழுமாக நீங்கள் முதல்ல அசைக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து 100 எண்ணிக்கை அசைக்கணும். இதுதான் உங்களுக்கு தித்திலி ஆசனம் என்று அழைக்கப்படுறது. நம்ம ஃபஸ்ட்டு செய்கிற சாம்பவி மகாமுத்ரா கிரியாவோட முதல் நிலை. ஓகேங்களா? இரண்டாவது நீங்கள் செய்ய இருக்கிறது சிசுபால ஆசனம் அப்படின்னு சொல்லப்படுற ஆசனமாகும். இந்த சிசுபால ஆசனம் அப்படின்னா நம்மளோட ஒரு குழந்தைய இப்படி கையில் வச்சுட்டு நம்ம இப்படி ஆட்டுவோம் இல்லைங்களா, அது மாதிரி உங்களுடைய கால்களையே குழந்தையாக பாவித்து நீங்கள் உங்கள் கால்களை முன்னும் பின்னுமாக ஆட்டும் ஒரு நிலை தான் சிசுபால ஆசனம் என்று அழைக்கப்படுகிறது. இது நான் எவ்வளோ எண்ணிக்கை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலுக்கு 25 எண்ணிக்கை மூலமாக நீங்கள் இன்னொரு காலுக்கு 25, ஆக மொத்தம் 50 எண்ணிக்கை நீங்கள் செய்யணும். இது ஒரு கால் நல்ல தரையில் இருக்கணும். இன்னொரு காலோட கணுக்காலை இந்த மாதிரி உள்ளங்கையாலையும் அதனுடைய முழங்காலையும் உங்களுடைய இன்னொரு உள்ளங்கையாலையும் பிடிச்சிக்கிட்டு இடவளமாக, அதாவது இங்கே பாருங்கள், இப்படி இடவளமாக நீங்கள் நன்றாக இந்த மாதிரி கால்களை அசைக்கணும். அதாவது இந்த காலுக்கு 25 முறை பண்ணணும். இப்போ வலது காலுக்கு 25 முறை செய்து முடிச்சிங்கன்னா அதே போல் உங்களுடைய இடது காலுக்கும், அதாவது அப்போ இந்த வலது காலை கீழே வச்சுட்டு இந்த மாதிரி இந்த கால்களை பிடிச்சிட்டு இதை 25 முறை செய்து முடிக்கணும். இது சிசுபால ஆசனம் அப்படின்னு சொல்லப்படுது. மூன்றாவதாக நீங்கள் செய்ய இருக்கிறது பூனை ஆசனா பிரீத். அதாவது நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நம்ம பூனை ஆசனம் அப்படின்னு சொல்லப்படுற கேட் ஆசனா நம்ம செய்யலை. கேட் ஆசனா நிலையில் செய்கிற ஒரு வித மூச்சு பயிற்சி தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த மூச்சு பயிற்சியானது நீங்கள் கேட் பொசிஷன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கேட் பொசிஷனுக்கு நீங்கள் வரணும். ஓகேங்களா? இந்த மாதிரி கேட் பொசிஷனுக்கு வந்துட்டு உங்களுடைய கால்களையும் முகத்தையும் உள்ளே கொண்டு வரும்போது நீங்கள் எக்ஸ்ஹேல் பண்ணணும், அதாவது மூச்சு காற்றை வெளியில் விடணும். கால்களையும் இப்படி பின்பக்கமாக நீங்கள் நீட்டணும், தலையை மேலே பார்க்கணும். அப்போ நீங்கள் இன்ஹேல், அதாவது இது எக்ஸ்ஹேல், இது இன்ஹேல், இது எக்ஸ்ஹேல், இது இன்ஹேல் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வலது காலுக்கு 12 முறையும் இடது காலுக்கு 12 முறையும் நீங்கள் இந்த மூச்சு பயிற்சியை செய்யணும். அதாவது இது ஆசன நிலையில் செய்யப்படுற மூச்சு பயிற்சி. இப்போ இன்று நம்ம சாம்பவி மகாமுத்ரா கிரியாவில் ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறத பார்த்துருக்கோம். முதல் ஸ்டெப் பட்டர்ஃப்ளை இல்லைன்னா தித்திலி ஆசனம்னு சொல்லப்படுறது. இது நீங்கள் 100 எண்ணிக்கை உங்களுடைய கால்களை ஆட்டணும். அதாவது மேலே போய் கீழே வந்தால் ஒரு எண்ணிக்கை ஒரு கவுண்ட், அது மாதிரி 100 கவுண்ட்ஸ் பண்ணணும். ரெண்டாவது சிசுபால ஆசனம், உங்கள் கால்களை இடவளமாக ஆட்டுறது. அது வலது காலுக்கு 25 முறையும்
இடது காலுக்கு 25 முறையும் நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி கேட் ஸ்ட்ரெச் ப்ரீத் அப்படின்னு சொல்லப்படுற பூனை ஆசனா சுவாச பயிற்சியை ஒவ்வொரு காலுக்கும் 12 முறைகள் நீங்கள் செய்ய வேண்டும். இப்போ இந்த 3 பயிற்சியும் நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். நம்ம 2வது பகுதி வீடியோவில் இதில் செய்கிற அனைத்து மூச்சு பயிற்சிகளையும் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, இல்லை புரியலை அப்படின்னா தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்கள் சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிறேன். அதற்கப்புறமாக நீங்கள் பயிற்சி செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முத்ராதன் யோகாவிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.